வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை இன்றைக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுவதன் மூலம் ஊதிய உயர்வு பெறக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மறுபுறத்தில் இந்த ஊதிய உயர்வு போதுமானது அல்ல என்று கோரும் தொழிற்சங்கங்கள் 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவான ஒரு ஊதியத்தை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் இதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் அடுத்த கட்ட வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆயத்தமாகிவிட்டதாகவும் தெரிவிக்கிறார்கள். பொதுவாகவே மத்திய அரசு ஊழியர்கள் அல்லது மாநில அரசு ஊழியர்கள் என்றால் ஒரு வகை சௌகரியத்துடன் இருக்கக்கூடியவர்கள் என்கிற எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஒருபுறத்திலும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் தரக்கூடிய சலுகைகள் மற்றும் அவர்களுக்கான உரிமைகள் மறுபுறத்திலும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த இரு விடயங்களும் எந்த புள்ளியில் இணைய இருக்கிறது என்பது குறித்து நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த விவாதத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் மற்றும் பொருளாதார ஆலோசகர் திரு ஷியாம் சேகர் ஆகியோர் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு நாராயணன், 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைவான ஒரு ஊதிய உயர்வு, அது 2வது சம்பள கமிஷன் கொடுத்த அந்த அதே 14% இப்ப கொடுத்திருக்காங்க. இதற்கென்று பேச்சுவார்த்தையோ ஒரு குழுவோ அமைப்பதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை போன்றது அப்படின்னு தொழிற்சங்கங்கள் விமர்சிக்கிறாங்களே. அதாவது இது விழுக்காடுகள்ல தொழிற்சங்கம் பேசுது. ஆனா அதை நம்ம ரூபா கணக்கில் பார்த்தோம்னா 1946 35 ரூபாய், அதுக்கு பிறகு 59 80 ரூபாய், 73 அதே மாதிரி 185 ரூபாய், அப்புறமா 750, 2550, அப்புறம் 2006 6660. இப்படி இது ரூபா கணக்கில் தான் பார்க்கணும். எல்லாத்தையுமே பெர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கறதுன்றது ஒரு சரியான ஒரு திட்டமிடுதலாக இருக்காதுன்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த 7வது ஊதிய ஆணையமானது சரியான ஒரு விஷயம்தான் செய்திருக்கிறது. இதன் மூலமாக நாட்டில் சில வியாபாரங்களில் பண சுழற்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் வரும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. அவர்களுடைய கோரிக்கை அதிகமாக இருக்கலாம், அவர்களுக்கு அது அவர்கள் பக்க நியாயமாக அதை சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட சரியான ஒரு விஷயத்தை தான் நாம் செய்திருக்கிறோம் என்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப இம்மீடியட்டா அவங்க ஒப்பிடுறது 2008 அமல்படுத்தப்பட்ட அதான் 40% மேல 54% பல பேர் கணக்குகளை சொன்னாலும் நம்ம எடுத்துக்கொள்வது 40% மேல் அப்படின்னு ஒரு ஃபிகர் எடுத்துக்கலாம். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் குறைவு. இதுக்கு நீங்க தனியா ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையில் வைக்கப்பட்டதில் பாதியில அடிப்படையை கூட இல்லாமல் என்ன தர அரசு திட்டமிட்டதோ அதை தான் தந்திருக்கிறாங்க. என்ன தர திட்டமிட்டதோ அதை கொடுத்திருக்கிறது. இப்போ அவங்களுடைய 2012 அந்த ஜூலை மாதம் 2012 24ஆம் தேதி அவர்களுடைய கோரிக்கை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து இந்த அரசு வருவதற்கு முன்னாலேயே காங்கிரஸ் அரசு இதற்கான குழுவை நியமித்தது. அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கிட்டத்தட்ட சரி செய்யப்பட்டிருக்கிறது. 7வது கமிஷன் என்ன சொல்லிச்சோ அதை பண்ணிருக்கிறதுதான் சரியான விஷயம். இதுல நீங்க இதற்கு முன்னால் ஒப்பிட்டு பார்ப்பதை விட ஒருவேளை அது குறைவாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது சரியான விஷயம்தான். அது நீங்க ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளையும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்கக்கூடிய சலுகைகளையும் கம்பேர் பண்ணீங்கன்னா there is a vast difference. சேலரிலையும் சரி வசதி வாய்ப்புகள்ல சரி பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த வாதம் பொதுமக்கள் மத்தியிலிருந்து வரும்போது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய நீங்க சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அரசு ஊழியருக்கு அதிக சம்பளம் இருக்கு, தனியார் ஊழியருக்கு குறைந்த சம்பளம் இருக்குன்னா தனியார் ஊழியர்கள் சம்பளத்தை உயர்த்துவதுதானே ஒரு அரசின் கடமையா இருக்கும். இவங்களுக்கு கொடுக்கறதுனால இவங்க இந்த ஒப்பீடு எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படி இல்லை. நான் சொல்றது என்னன்னா, இந்த 7th பே கமிஷனுடைய இந்த சேலரி இந்த விஷயம் சரியானதாகத்தான் இருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல திருப்திகரமான ஒரு உயர்வாகத்தான் இது இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய சூழ்நிலை, அதாவது பணிபுரியும் சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் சூழ்நிலை எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தால்தான் அவர்களால் மக்கள் நல பணிகளை செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில தான்
இந்த சம்பளமாகட்டும் அல்லது வசதி வாய்ப்புகளாகட்டும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில் இப்பவும் அதுதான் சொல்றோம், சரியானதாகத்தான் இருக்கிறது. கம்பேரிசன்றது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்திருக்கிறது. இதில் அவங்களுக்கு கோரிக்கை அதிகம் இருக்கலாம், அதையெல்லாம் செவிசாய்த்திருக்கிறது. 2012 அவங்க சொன்னது செஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமாகவே அரசு ஊழியர்களுடைய ஒரு டெண்டன்சி அப்படிதான் இருக்குது. இப்போ அடுத்து இன்னும் 2 வருஷம் கழிச்சு உடனே நீங்க 8th பே கமிஷனுக்கு போங்கன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. இது போராட்டம் அல்லது அவங்களுடைய கோரிக்கைகள் என்பது இது ஒரு தொடர்ச்சி. அதனால என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறார். கனகராஜ், இது ஒரு தொடர்ச்சி, கோரிக்கை வைக்கிறதும் அரசுகள் கொடுக்கறதும் தொடர்ச்சி அப்படின்னு இந்த விஷயத்தை அப்படியே ஒத்தி போட்டுடலாமா? இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுக்கு முன்னால் உங்கள் டிவியில் வந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு நண்பர் தூத்துக்குடியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரியான விஷயத்தில் நீ ஊழியர்களை டிஃபெண்ட் பண்ணிடாத, பொதுமக்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்குது, ஏதோ அரசு ஊழியர்களுக்கு அள்ளி கொடுப்பது போன்ற ஒரு தோற்றம். சார் கூட சொன்னார், நல்ல விஷயம். அவர் என்ன சொன்னார், வெறும் பர்சன்டேஜை பார்க்காதீங்க, நீங்கள் நம்பர்ஸில் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அது கரெக்ட். 47 லட்சம் பேர் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சம்பள உயர்வு அடுத்த நாள் வரப்போகிறதில்ல, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் 35 ரூபாய்க்கும் 18,000 ரூபாய்க்கும் ஒரு ஒப்பீடு சொன்னாங்க. 35 ரூபாய் இருக்கிற போது ஒரு பவுன் தங்கத்தோட விலை என்ன? பொதுவாக உலகம் முழுவதும் இந்த மாதிரியான பணம், டாலர் அப்படின்னு பேசும்போது வாங்கும் திறன் எப்படி இருந்தது என்பதோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். ஒரு 35 ரூபா கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு வாங்க முடியும், நீங்கள் 18,000 ரூபா கொடுத்து அந்த குடும்பம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளோடு எப்படி வாழ முடியும் என்பதோடு சம்மந்தப்பட்டது. நீங்கள் 35 ரூபா வாங்கின காலத்தில் டிவி கிடையாது, 35 ரூபா வாங்கின காலத்தில் உங்களுக்கு இத்தனை பேர் பைக் வச்சுக்கிறது கிடையாது. இன்றைக்கி அரசாங்கம் சொல்லும்போது கூட, பல பேர் பொருளாதார நிபுணர்கள் சொல்லும்போது கூட, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் கண் இருக்குது. இப்போ சொல்லும்போது கூட 20% பேர் இப்போதும் பணியில் இல்லை, பணியிடங்கள் காலியாக இருக்குது. அந்த 20%ஐயும் சேர்த்து அவங்களும் வந்தால் கொடுக்கறது அப்படின்னு சொல்லித்தான் இதை வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 20% இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்தியா மாதிரியான இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை எதை பார்த்தாலும் அப்படியே யூஎஸோட கம்பேர் பண்ணுவாங்க. அங்கே 1 லட்சம் பேருக்கு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸினுடைய எண்ணிக்கை 857. நம்ம ஊரில் 1 லட்சம் பேருக்கு வெறும் 255 பேர் இருக்காங்க. பொதுவாக இந்த சேவையில் இருக்கக்கூடிய குறைபாட்டை கணக்கில் வைத்துக்கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறதுனா, இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி 15,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வருகிற போது, நீங்கள் ஒரு மத்திய அரசினுடைய கடைநிலை ஊழியருக்கு 18,000 தான் என்று சொன்னால், நீங்கள் அன்ஆர்கனைஸ் ஊழியருக்கு எப்படி வைக்கிறீங்க? கொத்தனாருக்கு, சித்தாளுக்கு, அவருக்கு, இவருக்கு வைக்கிறீங்க. அதைத்தான் நீங்கள் இவங்களுக்கும் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அது நிச்சயமாக கிடையாது. இன்னொரு விஷயம் கூட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக வந்த அரசாங்கங்கள், அது காங்கிரஸ், பிஜேபி என்கிற வித்தியாசம் இல்லாமல் இவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு பொதுவாக ஒரு வரையறை இருக்கிறது. உயர்ந்த அடுக்கில் இருக்கிற ஒருவருக்கும் கடைசி அடுக்கில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்குமான அந்த ரேஷியோ, விகிதம் என்பது 6 மடங்குக்கு மேல் இருக்கக்கூடாது. கீழே இருக்கிறவருடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் வரக்கூடிய எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் எதை உருவாக்கும்? நீங்கள் உங்களுக்கு 6வது ஊதிய குழுவின் போது அதில் ஒரு மேஜர் சேஞ்ச், ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஆசிரியர் இப்போ அதுக்கு முன்னாலெல்லாம் IAS ஆஃபீஸர்ஸுக்கு தான் அதிகபட்ச சம்பளம் இருந்தது. ஆனால் 6th பே கமிஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பேசிக் ஸ்கேலை மாற்றாமல் PhD முடிச்சுட்டு ஆசிரியர் பணிக்கு வரக்கூடியவருக்கு 5 இன்க்ரிமெண்ட் என்று வைத்தாங்க. காரணம் என்ன? நீங்கள் இந்த உயர் அடுக்கில் வேலைக்கு செல்கிற டேலண்டட் ஹேண்ட்ஸ் எல்லாம், தகுதிமிக்கவர்களை தனியார் நிறுவனங்கள் கூடுதல் சம்பளம் கொடுத்து எடுத்துக்கொள்கிற போது உங்களுடைய கல்வியின் தரம் குறைகிறது. உங்களுக்கு அடிப்படை அறிவியலை அல்லது அடிப்படையான ஆய்வுகளை செய்வதற்கு ஆள் கிடைக்காம போகுது. அப்போ நீங்கள் அதில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. எனவே இந்த பிரச்சனை இது ஒட்டுமொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் 10 ஆண்டுகளுக்கான உயர்வு 1 லட்சம் கோடி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த 1 லட்சம் கோடி என்பது எத்தனை பேருக்கு? 1 லட்சம் பேருக்கு 1 லட்சம் 1 கோடி பேர், 1 கோடி பேருக்கு 1 லட்சம் கோடி அப்படின்னா ஒரு ஆளுக்கு சராசரியாக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபா. நீங்கள் 8,000 ரூபா சராசரியா.
அப்போ 8,000 ரூபாய்னா கடைநிலை ஊழியருக்கு 8,000 ரூபா வராது. நீங்கள் 2,50,000 வாங்குகிற கேபினட் செக்ரட்டரிக்கான உயர்வையும் 90,000லேருந்து 2,50,000 மாறி இருக்கிறதையும் நீங்கள் 7,000லேருந்து 18,000 மாற்றி இருக்கிறதையும் நீங்கள் ரெண்டுக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வரப்போகிறதில்ல. அப்போ கடைசியில் இருக்கிற ஒருத்தருக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிற ஊதியம் 5,000 4,000 இருப்பதை இது உயர்ந்தபட்ச அளவு என்று சொன்னோம் என்றால் இது எந்த வகையில் சரியா இருக்கும்? நீங்க இந்த ஊதிய உயர்வு 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 3 ஆண்டு அல்ல. இது வந்து தனிப்பட்ட தொழிலாளர்கள் ஊழியர்கள் கோரிக்கை அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து பேசும்போது அதற்கு எதிராக இல்ல அதற்கு மாற்றாக வரக்கூடிய விமர்சனம் என்பது அந்த அளவுக்கு கூட வெளியே ஒப்பிட்டு பார்க்கும்போது தனியார் துறை ஊழியர்களுக்கோ அவர்களுக்கோ ஊதியம் இல்ல, இவங்க ஓரளவுக்கு சொபஸ்டிகேட்டடா இருக்கிறாங்க, ஒரு குறைந்தபட்ச வேலை உத்தரவாதம் போன்ற பல விஷயங்கள் இருக்கும்போது இதுதான் இந்த யதார்த்தத்தில் சாத்தியம் அப்படின்னு தொடர்ச்சி ஒரு 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்லும் என்றால் அது வெட்கக்கேடானது. 8 மணி நேர வேலைக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க வைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லையா? ஏதாவது நீங்கள் வந்து அத்துக்கூலிக்கு 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுத்தா நான் அவனோட கூடுதலாக கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு நியாயமான ஆர்கியூமெண்ட்டா? ஒரு 8 மணி நேர வேலை என்றால் ஒரு ஏற்கனவே அக்ராய்ட் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் மற்ற எதுக்குள்ளேயுமே போக வேண்டாம். ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகள் அப்படி என்று இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலேயே ஏகப்பட்ட ஃப்ராட்லாம் இருக்குது, நான் அதுக்குள்ளேயெல்லாம் போக விரும்பலை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த தொகை என்பது 10 ஆண்டுகளுக்கு என்பதையும் ஒரு குறைந்தபட்ச கூலி அன்ஆர்கனைஸ் செக்டாரில் 15,000 என்கிற கோரிக்கையை வைப்பதையும் நீங்கள் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் இது மீகர் பிட்டன்ஸ். திரு ஷாம்சேகர், இது இந்த பரிந்துரைகள் வந்த உடனே தனிநபர் வருமானம் அதிகரிக்க போகிறது, இன்னும் சொல்ல போனா மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் மாறப்போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் இந்த வந்த ஒரு 6-7 மணி நேரத்தில் வந்துருச்சு. ஆனா மறுபுறத்தில் இது போதுமானதாகவே இல்ல, எங்க பேசிக் நீட்ஸே இது வந்து இன்அடிக்குவேட் அப்படின்னு தான் அரசு ஊழியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. ஆனால் இது போன்ற விஷயங்கள் வருவது மித்துன்னு எடுத்துக்கிறதா இல்ல உண்மையாலுமே இந்த விஷயமே போதுமானது, ஓரளவுக்கு இந்த பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்வதற்கு இந்த ஊதியக்குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டாலே போதுமானதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, இதை பணப்புழக்கத்தோட முதன்மைப்படுத்தி இணைக்கிறது நான் வந்து சரின்னு எனக்கு தோணலை. அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, அது வந்து ஒரு சரியான வாதம் இல்லை. முக்கியமா பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அரசு அவங்களை எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை தான் முக்கியமாக இதில் பார்க்கணும். இதில் சில விஷயங்கள் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, குழந்தைகள் கல்விக்கு ஒரு குழந்தைக்கு 2,500 ரூபா கொடுக்குறாங்க, 2 குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க அரசு. அதே போல் ஒருவேளை ஒரு அரசு ஊழியர் வேறு ஊரில் இருந்து அந்த ஊரில் நல்ல கல்வி வசதி இல்லாமல் இருந்து அந்த குழந்தையை ஹாஸ்டலில் படிக்க வைத்தார், அரசு 5,000 ரூபாய் கொடுக்கிறது. அதே போல் ஒரு அரசு ஊழியருக்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆயுள் காப்பீடு செய்ய முன்வருகிறது. இதுபோல் பல திட்டங்கள் இருக்கு. அரசு வந்து வெறும் பணம் கொடுக்குற ஒரு மிஷின் மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிறத இந்த ஒரு அறிவிப்பில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. ரெண்டாவது வந்து பணவீக்கத்தின் பாதிப்பு இல்லாத ஒரே கூட்டம் அரசு ஊழியர்கள் தான். ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை பணவீக்கத்துக்கு அகவிலைப்படி வந்து மாறிடுது, வேற யாருக்கும் இந்த சலுகை கிடையாது. ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷன் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து வேலை வந்து போகாதவங்களுக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு இருக்கிறது வேற யாருக்கும் கிடையாது. மூன்றாவது, எந்தெந்த நிலைகளில் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து அந்த நிலைகளில் வந்து டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. முக்கியமாக நிறைய அதிகாரிகள் வந்து அரசு வேலையை விட்டுவிட்டு தனியார் வேலைக்கு செல்லும் ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ சமீப காலங்களாக இருந்து வருகிறது, ஐஏஎஸ்லேயும் இருந்து வருது. அவர்களுக்கு நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காரு. நாலாவது ரொம்ப முக்கியமானது நீங்கள் பார்க்க வேண்டியது பென்ஷனர்ஸ். நிறைய பென்ஷனர்ஸ் நான் பேசியிருக்கேன். அவங்களுடைய பதிவு என்னன்னா, அதாவது பொதுவாக தங்களுடைய சர்வீஸ் பீரியடில் கடன் வாங்காது பணியாற்றியவர்கள், சில பேர் ஃபுல்லாக கடன் வாங்கி கடைசியில் ஒன்றுமே வராது அவங்க ரிட்டையர் ஆகும்போது, அந்த மாதிரி இல்லாத ஒரு நல்ல டிசிப்ளின்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பென்ஷன் அவங்க சொல்கிறது எனக்கு இப்போவே எனக்கு வந்து என் தேவையை விட நல்ல அதிகமான பென்ஷன் தான் வருது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றது தான் பெருவாரியான பென்ஷனர்ஸுடைய ஒரு இது. அவர்களுக்கு இன்னும் கூட அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அவங்க சேவைக்கு வந்து இது ஒரு பாராட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். பர்சன்டேஜ் பார்க்கறது வந்து வெறும் ஒரு பேசிக்கோட பர்சன்டேஜை மாத்திரம் பார்க்கறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. அரசு வந்து இதை ஒட்டுமொத்தமாக தான் பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புவது, வெறும் 1% மக்கள் கூட இல்லை ஊழியர்கள் இதில் வந்து, அதுலேயும் பாதி பேர் வந்து பாதிக்கு மேலே வந்து பென்ஷனர்ஸ். மாநிலத்தையும் சேர்த்திங்கன்னா 2% கூட இல்லை அரசு ஊழியர்கள். இந்த 2% மக்களுக்காக
1,00,000 கோடி ரூபாய் ஒரு அரசு அதிகமா ஒதுக்குதுன்னா அதோடைய தாக்கம் என்ன? நீங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக் பெர்சன்டேஜ் சொல்றீங்க. 1,00,000 கோடி மீதி இருக்கிற 99% இந்த 1% சேவை தேவைப்படுது. 1,00,000 ரூபாய் நீங்க வந்து ஒரு முதலீடா நீங்க பாத்தீங்கன்னா அரசு வந்து இவர்கள் மேல் ஒரு முதலீடு செய்கிறது தான் நான் நினைக்கிறேன். இட் இஸ் இன்வெஸ்டிங் ஆன் பீப்புள். இது வந்து எல்லா நிறுவனங்களும் செய்யறது தான். தனியார் நிறுவனங்களும் மக்கள் மீது அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் மேல முதலீடு செய்யறாங்க. அதுக்கு எம்ப்ளாயீஸ் வந்து திருப்பி கொடுக்கணும் அதிகமா. அதுதான் வந்து இன்னைக்கு உள்ள மாடர்ன் ஒர்க் எத்திக். அந்த மாதிரி நடக்குதான்னு நீங்க பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது எஃபிஷியன்சிக்குள்ள இந்த விவாதம் போகணும் எனக்கும் தெரியும். அதுக்கு முன்பே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எஃபிஷியன்சிக்குள்ள நீங்க போங்க. சேவை பெறும் உரிமை சட்டத்தை நீங்க அமல்படுத்துங்க. யார் அதை அரசாங்கம் தானே பண்ணணும். எஃபிஷியன்சி பேசுறதுக்கு முன்பு நான் அதுல டைவர்ட் ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன். பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க சொல்ல மாதிரி அது 1% குறைவாக இருந்தாலும் மீதி இருக்கிற 99% சரியாக இயங்குவதற்கு இந்த 1% சேவை தேவைப்படுது. அப்ப இவர்களை சரியாக வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்களே சொன்னீங்க இங்க இருந்து டேலண்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி பிரைவேட் செக்டாருக்கு போறாங்க போது அவங்களோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா அவங்க மைக்ரேட் ஆகி போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. முன்னாடி வரைக்கும் 6th பே கமிஷனுக்கு முன்னாடி போற வரைக்கும் கண்கூடாக யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் சர்வீஸ் முடிக்காம விஆர்எஸ் வாங்கிட்டு போன பல ஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். பல எம்என்சிஸ்க்கு போனதை பார்க்க முடியும். அது வந்து 6th பே கமிஷனுக்கு பிறகு ஓரளவு குறைஞ்சிருக்கிற புள்ளி விவரங்களும் வந்திருக்கு. அப்ப இந்த சர்வீஸ் இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற சலுகைகளை பார்த்தே ஸ்லாகித்து விட்டு இவர்களுக்கு இது போதுமானதுன்னு வெளியே நம்ம எப்படி முடிவு செய்ய முடியும்? பண்ணக்கூடாது. நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா அரசுடைய அணுகுமுறை வந்து ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு சர்வீஸ்ன்னு பார்க்கறதை ஒழிய கிளாஸ் 4க்கு எவ்வளவு கொடுக்கலாம் அந்த மாதிரி இல்லை. அதுவும் ரெண்டாவது வந்து அரசு இல்லை, இது ஒரு கமிஷன். இது வந்து அரசு எடுத்த முடிவில்லை. இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த கமிஷன் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன பரிந்துரையின் பேர்ல தான் இந்த முடிவுகள் வருது. இது ஏதோ வந்து பிரதமரும் நிதியமைச்சரும் சேர்ந்து எடுக்கிற முடிவில்லை. அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் அரசுடைய வேலை. அதை மாற்றுவதற்கான வல்லமை அரசுக்கு இருக்கு. அது போன்ற பல பரிந்துரைகளை மாற்றியும் அதை செயல்படுத்த பரிந்துரைகளை ஏற்கும் போது நடந்த விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். 97 இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 2 விதமான பரிந்துரைகள். ஒன்று ஊதியம் சம்பந்தப்பட்டது, மற்றொன்று வேலை முறைகள் சம்பந்தப்பட்டது, அதனால அரசுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் சம்பந்தப்பட்டது. வெறும் ஊதியம் சம்பந்தப்பட்டதை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த 96-97 யூஎஃப் கவர்மெண்ட் இருக்கும்போது. 6வது பே கமிஷன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கு. அதை யாருமே நம்ம தட்டி கேட்கல. இன்னைக்கு வந்து இவங்க ஊதியம் சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது வரவேற்க தான் வேணும். நம்ம வந்து அதை வந்து எதுக்கணும்னு நான் சொல்ல. ஆனாலும் அரசுடைய முடிவை வந்து அதனால சமுதாயத்துக்கு என்ன பயன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இல்ல நீங்க படிநிலைகள்ல பார்க்க வேண்டாம், அரசு ஒட்டுமொத்த சர்வீஸா பாக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு கேபினட் செக்ரட்டரிக்கு அவர் சொன்னது மாதிரி 70,000 இருந்து 2,50,000 மாறுறதும், ஒரு செக்ஷன் 2 கிளார்க் இல்ல வந்து முதல்நிலை ஊழியர் ஒருத்தர் வந்து வெறும் 4,000 ரூபாய் தான், அதுவும் 10 வருஷத்துக்கு பிறகு 4,000 ரூபாய் தான் அவருடைய வருமானம் கூடியிருக்கு அப்படின்னா 10 வருஷம் அவருடைய வாழ்க்கை கடந்து வந்த ஒரு சூழல் இருக்கும். அந்த 4,000க்கான தேவை 10 ஆண்டுகள் அவருக்கு இருந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த 4,000 எப்படி வருதுன்னா அதை அவர் எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 வருஷம் 4,000 மட்டும் தான் கூடியிருக்குன்னு சொல்றது தப்பு. ஏன்னா பணவீக்கத்துக்கு அகவிலைப்படி மாறிட்டே இருக்கு. இதே தனியார்ல வந்து கடந்த ஒரு 3 வருஷமா இவ்வளவு பணவீக்கம் இருந்து 2000 ஒரே ஒரு தனியாரோட நீங்க கம்பேர் பண்றதால சொல்றேன். 2013 அவர் ஏமாத்துறாரு, அதனால அரசாங்கம் ஏமாத்தணும்னு சொல்றது எப்படிங்க நியாயம்? அவர் ஏமாத்துவாரு, இவர் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றது எப்படி? நான் சொல்ற பாயிண்ட கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அவ்வளவு பணவீக்கம் இருந்தோம், அந்த தாக்கத்திலிருந்து ஒரே ஒரு செக்ஷனுக்கு தான் வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அது அரசு ஊழியர்கள் மட்டும்தான். அதை நான் வந்து இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அரசு வந்து தன் ஊழியர்களை இந்த முறையில் பார்த்து கொள்வது நல்லதுன்னு தான் நான் சொல்றேன், தவறுன்னு நான் சொல்றேன். அதை ஊழியர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்போ அதை வந்து நீங்க வந்து கேள்வி கேட்கறது. இதே தான் நீங்க ஓரோப் எடுத்துங்க. 1 ரேங்க் 1 பென்ஷன் வந்தது. பல ஆண்டுகள் இவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க, அது வராம இருந்தது. கடைசியில வந்து இந்த ஓரோப்பை கிளியர் பண்ணி அரசு நிறைய பிரச்சனைகள், நிதி அமைச்சகத்துக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் திருப்பி ஒரு 50 பேர் உட்காந்துட்டு அதை ஒரு பெரிய டிராமா மாதிரி பண்ணிட்டு கடைசியில் இன்னைக்கு பணம் வந்து பேங்க்குக்கு வர ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எங்க போச்சு அந்த போராட்டம்? போராடுறதுங்கிறது ஒரு பிழைப்பாக இந்த நாட்டில் இருக்கு. அது வந்து நான் வந்து கண்டிப்பா தவறுன்னு நான் சொல்றேன். நம்ம பேசலாம். திரு சிவேலங்கோ, எஃபிஷியன்சிக்குள்ளது போறதுக்கு முன்பு உங்க அமைப்புகள் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அரசு செயல்பாடுகள் பற்றி அது மீதான விமர்சனங்கள் பல விஷயங்களை செய்றீங்க. ஆனால் இது போன்ற ஊதிய ஒரு போராட்டங்கள் முன்னெடுக்கும் போதும் அதற்கு அரசு விவசாயிக்கு வெளியே அந்த ஊழியர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் போதும் அந்த இடத்துல எஃபிஷியன்சி பத்தி பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி
இதில் எல்லாருமே பேசும்போது ஒரு அரசாங்கம் எதற்காக இது வந்து அமைக்கப்பட்டது, எதற்காக அந்த நிர்வாகம் அப்படிங்கிற பார்த்துட்டு எல்லாமே என்ன பேசிட்டு இருக்கிறோம்னா, அரசாங்கம் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த 2% மக்களுக்காக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அல்ல. இது வந்து மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக, நிர்வாக வசதிக்காக ஒரு குறிப்பிட்ட 2% மக்களை தேர்ந்தெடுத்து உள்ளர வச்சிருக்கிறோம் தகுதியின் அடிப்படையில். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வருமானம் ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் வருமானம் வருது. போய் ஒரு 500 ரூபாய் இபி கட்டணமும் ஒரு 500 ரூபாய் போன் கட்டணமும் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலைக்கு ஒரு ஆளா அமுத்தனோம்னாக்கா 1000 ரூபாய் நீ அந்த நிர்வாகத்துக்கு நீ வேணும், அதை கொண்டு போய் கட்டிட்டு வர்றதுக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்கறது எந்த வகையில் நியாயம்? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்குது. இன்னைக்கு வந்து 16% மொத்த வரி வருவாயில 7.5% வந்து சம்பளத்துக்கே போகுது. அப்ப கிட்டத்தட்ட 50% மொத்தத்தில் பார்க்கும்போது 50%லேருந்து 60% வரைக்கும் இந்த சம்பளத்திற்கே போகும்போது, அப்ப மக்கள் நல திட்டங்களை எங்கிருந்து கடன் வாங்கி செய்ய முடியுமா? அதான் நம்ம என்ன வருமானமோ அந்த வருமானத்திற்கு, இப்ப நமக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 50,000 வருதுன்னா அதுக்குள்ளான செலவு, 25,000 வருதுன்னா அதுக்கு உண்டான செலவு நம்ம செஞ்சுக்கிறோம். அப்போ சொல்லும் போது தான் அதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, எதற்காக இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டது? எல்லாமே என்ன சொல்றோம், இது வந்து சேலரிக்காக அந்த மக்களுக்காக அந்த அரசாங்கம் 2% மக்களுக்காக தான் இன்னைக்கு அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னன்னா இதுல வந்து அரசியல் கலந்துருது. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மத்திய அரசு 7வது ஊதிய குழு வந்துருச்சுன்னா அது அப்படியே இங்க வந்து தமிழ்நாட்டில் உடனே அமல்படுத்துறாங்க. இதே மத்திய பிரதேசலாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியருக்கு இணையெல்லாம் அங்க கிடையாது, குறைவா தான் அங்க வந்து மாநில அரசு ஊழியர் இருக்கு. அப்ப என்னன்னா இங்க ஒரு அரசியல் இருக்கு, இது ஓட்டு அரசியல். நாளைக்கு வந்து நமக்கு இது குறைவா கொடுக்குறோம், கூடுதலா கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நமக்கு வந்து குறையும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்கா அது தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுக்கு பக்கம் தான் அரசு ஊழியர்கள் அதிகமா சாதகமா இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க தான் வந்து அவங்க பிரிவில் தான் வந்து அதிகமா அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் அதிகமா உயர்த்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து. அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டல் ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா திமுகவுக்கு தான் வேணும். அப்ப இது வந்து ஒரு அரசியல் பார்வையில தான் பாக்குறாங்க. நாங்க என்ன பாக்குறோம்னா, மொத்த பிரிட்டிஷ்காரன் ரூல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30% மேல வந்து நிர்வாக செலவு கிடையாது, 70% மக்கள் நல திட்டத்திற்காக அங்க வந்து ஒதுக்கப்பட்டாங்க. அப்ப வந்து நிர்வாகம் இவங்க சரியா பண்ண தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, இது ஓட்டு அரசியலுக்காக கூடுதலா கொடுத்து இவங்க தான் வந்து அங்க நாளைக்கு வந்து பூத்துல உட்கார போறாங்க, நமக்காக இந்த வேலை செய்யணும், இந்த மாதிரியான ஒரு மாறுதலுக்கு உட்பட்டாங்க. என்ன எதுக்காக நோக்கம் என்னமோ அது எல்லாம் விட்டுட்டு இது சேலரி அதிகப்படுத்தணும் இவங்க எவ்வளவு கொடுத்தாலுமே சரி. இன்னைக்கு வந்து அவர் நண்பர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர், நாங்களும் இன்னைக்கு பேசிட்டு வந்தோம், பென்ஷனர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நாங்க சம்பளம் ஆரம்பத்தில் சம்பளம் வாங்கினத விட இன்னைக்கு அதிகமாவே இன்னைக்கு இருக்குது, போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில இருக்கும்போது இவங்க என்ன ஒரு அரசியல் படுத்துறாங்க. நீங்க அப்படி கணக்கிடுறத நான் வேற மாதிரி இதுல உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க ஒரு அரசு ஊழியருக்கு பென்ஷன் வழங்கப்பட்டிருக்குன்னா அந்த 58 ஆண்டு காலம் அவருடைய சர்வீஸ் அவர் சார்ந்து, ஒரு நவரத்னா கம்பெனில இருந்து ரிட்டையர்ட் ஆகிற ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் 20-30 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருடைய பல்வேறு அம்சங்கள், அவருடைய ஓய்வு கால சலுகைகள் அவர் கிடைக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்கள் ஈட்டிருக்கூடிய லாபம், அந்த காலகட்டத்தில் அவருடைய சர்வீஸ் அந்த நிறுவனம் பயன்படுத்திருக்கூடிய இதெல்லாம் கணக்கு போட்டு தானே பார்க்கணும். அவருக்கு பென்ஷன் ஜாஸ்தியா வருது, அவருக்கு அரசு ஊழியர்களா இருக்கிறவங்களே இன்னைக்கு நாங்க செய்யற வேலைக்கு வந்து கூடுதலா நாங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க 1% முழுமையும் சர்வீஸ் செக்டர் கிடையாது, எல்லாத்துலயும் இருக்க. நான் பொதுவாக நான் என்ன சொல்றேன், வருவாய் நான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு வருவாயோ கொண்டு செலவு பண்ணணும். நான் அதுதான் நான் சொல்றேன். நிர்வாகத்துக்கு எவ்வளவு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குடும்பத்துக்கு 25,000 வருதுனாக்க வாடகைக்கு எவ்வளவு, இபிக்கு எவ்வளவு, போன் பில்லுக்கு எவ்வளவு, படிப்புக்கு எவ்வளவு, பாலுக்கு எவ்வளவு, மளிகைக்கு எவ்வளவு பிரிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கு போய் வாங்கிட்டு வர்றதுக்கே நான் சம்பளத்துல பாதி கொடுக்கணும். நிர்வாகத்துல நிர்வாக செலவுல வெறும் ஊதியம் மட்டும் இல்ல நான் நினைக்கிறேன், இல்ல 50% இருக்கு. 50% அதுக்கு அடுத்த 50% நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மக்கள் நல திட்டங்களா இருக்கட்டும், மானியங்களா இருக்கட்டும், எந்த மானியமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வருது. அப்ப இந்த நோக்கத்தை நீங்க பார்க்காம இது நாங்க அரசு ஊழியருக்கு கொடுக்கணும் இந்த 2% மக்களுக்காக அரசியலோட கலந்து இது பண்றதுனாலதான் இந்த மாதிரியான விளைவுகள் அரசியல் கலப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசலாம். திரு கனகராஜ், எஃபிஷியன்சிக்குள்ளதான் இந்த விவாதம் மறுபடியும் வந்து இந்த 2வது பகுதியை தொடங்குது. சிவலங்கோ சொன்னது போன்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தருவதற்காகவே ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டியது இருக்கிறது. வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பெரும்பகுதி எடுத்துக்கொள்கிறார்கள். மேம்போக்காகவோ இல்ல ஆழமாகவோ புள்ளி விவரங்களை சொன்னால் கூட ஒரு கணிசமான பகுதி ஊதியத்திற்கேன்றே செலவாகிறது. இது ஒரு சரியான வரவு செலவு கணக்கு கிடையாதுங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாகவே இருக்கு. அவருடைய நீட்சியாக தான் சிவலங்கோ பாக்குறேன். உங்களுடைய பதில் என்ன? இல்ல, நீங்க சில விஷயங்களை ஒரு மித்து உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ சார் சொன்னார் பணவீக்கத்துக்கு ஈக்குவலாக அவங்கள காம்பன்சேட் பண்ணுறவங்க இவங்க தான் அப்படின்னு. ஒரு முறை ராஜீவ்காந்தி அப்படி ஒரு முடிவுக்கு வந்தார். டிஏவை 1982 பேஸாக வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. தொழிற்சங்கங்கள் என்ன கோரிக்கை வச்சோன்னா, ரைட்டு 1982 ப்ரைஸ் என்ன இருக்கோ எல்லா பொருட்களோட ப்ரைஸும் அதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க, அதே விலைக்கு கொடுங்க, நீங்கள் 82ஓட வச்சுருங்கன்னு போயிட்டாங்க.
இப்போ சார் இன்னொன்று என்ன சொன்னார், அது ஒரு கமிட்டி போட்டது, அர்ஜுன் சென் குப்தா கமிட்டி அன்ஆர்கனைஸ் செக்டார் சம்மந்தமாக சொல்லிச்சு. இந்தியாவில் இருக்கிற 70% கிட்டத்தட்ட 80% பேர் 20 ரூபாயில் சாப்பிட்டுட்டு இருக்காண்டா, அந்த அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு கொடுன்னு சொல்லிச்சே. அதை ஒன்றும் எந்த கமிட்டியும் பண்ணல. ஜாப் செக்டர் இன்னொன்று இந்த பென்ஷன் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம் என்னென்னா, இனி கொஞ்ச காலத்துக்கு பின்னால் பென்ஷன் இருக்க போகிறதில்ல. நீங்கள் 1/4/2004 பின்பாக சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் கிடையாதுன்னு அரசாங்கம் முடிவு பண்ணிடுச்சு. நீங்கள் இருந்த செக்யூரிட்டி எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ஜாப் செக்யூரிட்டி சம்மந்தமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே அரசாங்கம் அது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு ப்ரொப்போசலை வச்சுருக்கு. நான் ஜாப் செக்யூரிட்டிலாம் அதிலெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று போராட்டம் பிழைப்புன்னாரு. அவருக்கு தெரியாது போராட்டம் பிழைப்புன்னு. அதில் போராட்டத்தில் நின்ற பல பேர் டிஸ்மிஸ் ஆகியிருக்காங்க. அதை ஒரு வேள்வியாக தவமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியே இருந்து பார்க்கும்போது அது பிழைப்பு மாதிரி இவங்களுக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறது. அவர் கூட சொன்னார், திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, பிஜேபிக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அரசு ஊழியர்கள், திமுகவுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட போது எனக்கு தெரியும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு, அப்போ நான் சிஐடியு நிர்வாகியாக இருந்தேன், அவங்களுக்கெல்லாம் சம்பளம் சம்பளம்னா அந்த குடும்பங்கள் பல குடும்பங்கள் எனக்கு தெரியும் அந்த மாதம் சம்பளம் வாங்கலைனா அப்படின்னு. நீங்கள் எஃபிஷியன்சியை பற்றி கூட கேட்டீங்க. இன்னைக்கு டெவலப்மெண்ட்லையும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பொதுவான பெர்செப்ஷன்லேருந்து பேசாதீங்க. தமிழ்நாட்டில் ஒரு 15-20 வருடத்திற்கு முன்பாக இருந்த ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை, இன்னைக்கு இருக்கிற எண்ணிக்கை, இந்த காலத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராஜெக்ட் யார் பார்க்குறாங்க? நீங்கள் எம்என் ரேகாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தொடர் பிருந்தாகாரத் பேசி திரு ப சிதம்பரம் நேர போய் பார்த்து இந்த சம்பளத்திற்குள் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உங்கள் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போடணும். நீங்கள் பிடிஓஸும் தாசில்தாரும் சனி ஞாயிறு லீவ் எடுக்கிறது எத்தனை பேர் நீங்கள் போய் செக் பண்ணுங்க சார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜென்ரலான ஒரு பர்செப்ஷனை தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. அது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. வாக்கு அரசியல்னு சொன்னாங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு வருத்தம் இருக்கிறது. நாங்கள் ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கினோம். அரசு ஊழியர் சங்க தலைவர்கள் நின்ற போது கூட, எம்ஆர்எப்பன் நின்ற போது கூட 1000 ஓட்டு வாங்கினார் மயிலாப்பூரில். எனக்கு தெரியும். இப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுனால அரசு ஊழியர்கள் போட்டுருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் ஒரு டிக்னிஃபைட் லைஃப் எப்போதுமே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாடல் எம்ப்ளாயராக அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பது போய் ஒரு 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 ரோட்டில் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அடிமாடு மாதிரி வேலைக்கு வச்சுருக்கவங்க மாதிரி அதோட ஒப்பிட்டு இவங்க பரவாயில்லைன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ஒரு நாகரிக உலகத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சார் சொன்னார் 50%, 60%. நிறைய பேர் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் உங்கள்கிட்ட, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 23% உயர்வு, அது 1 லட்சம் கோடி ரூபா. சரி, அப்படின்னா 100% எவ்வளவு? இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டு வெறும் 10 லட்சம் கோடியா சார்? நான் கேட்க விரும்புகிறேன். 23% உயர்வு என்பது 1 லட்சம் கோடி என்றால், அப்போ ஏற்கனவே இருக்கிறது எத்தனை லட்சம் கோடியா இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு? 4 லட்சமா தானே இருக்க முடியும். அது இப்படி ஒரு 50%, 60%. நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இது ஒன்றும் தீக்கதிலிருந்து நான் எடுத்தது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒட்டுமொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 2008 கணக்கு பிரகாரம் இந்தியா தான் நீங்கள் பொதுவாக ஒப்பிடத்தக்க அளவில் இருக்கிற நாடுகளில் மிக குறைந்த அளவுக்கு செலவு செய்கிறது. ஒட்டுமொத்த செலவில் இந்தியாவில் சம்பளத்துக்காக கொடுக்கறது 6.57%. பிலிப்பைன்ஸ் 29, ஸ்ரீலங்கா 28, நம்மளை விட கீழே இருக்க ஒரே ஒரு ஆள் பாகிஸ்தான். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எந்த இதுவும் இல்லாமல் சில பேர், இப்போ ஜெயலலிதா கூட அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஒரு தடவை அரசு ஊழியர் கூட்டத்திலே சொல்லிட்டு போனாங்க 94% உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அது எப்படி சாத்தியம்? இது ஒரு மித்து. நான் இப்பவும் சொல்கிறேன், எஃபிஷியன்சி சம்மந்தமாக, ஒர்க்லோட் சம்மந்தமாக சொல்லும்போது சொல்கிறேன், நான் உங்கள் எல்லாத்தையுமே நான் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போவோம். நான் தூத்துக்குடியில் ஒரு டாக்டர்கிட்ட நான் கடுமையாக சண்டை போட்டேன். அவர் மேலே கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன். நான் டிஒஎஃப்ஐயில் இருக்கையில் அவர் என்கிட்ட உட்கார்ந்தார். ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னாரு. நீ என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். நான் போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த அரசு மருத்துவமனையில் 7 மணிலேருந்து 11 மணி வரை எத்தனை நிமிஷம் அவர் 250 பேஷண்ட்டை பார்க்குறாரு. 250 பேஷண்ட். நீங்கள் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா கடுமையான ஒர்க்லோடு கீழே இருக்கு. ஆனா அதோட ஒப்பிட்டு அதோட சேர்ந்தானே நீங்க பாக்குறீங்க. 250 பேரை ஒரு ஆள் பாக்குறாங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு நாராயணன், பொதுவாகவே அது சிவலங்கோ சொல்றதுக்கும் உங்க பார்வைக்கு நிறைய வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆனா இந்த மெக்கானிசம்ல நீங்க 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல அங்க எஃபிஷியன்சி பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகளே முதல் கட்டமா இழந்துடுறோம். ஆனாலும் அரசு ஊழியர்கள் அந்த ஆபீஸ்க்கு போனா இந்த வேலை நடக்காது, இந்த ஃபைல் எடுத்துட்டு போனா அந்த டேபிளுக்கு போன இப்படி தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய மித்துல தான் இந்த கோரிக்கைகளையும் வைத்து பார்க்கிறோமா? இல்ல, இதுல அரசு ஊழியர்களுக்கு நல்ல சலுகைகள் வழங்கப்பட வேண்டும், நல்ல சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நல திட்டங்கள் மக்களை சென்றடையும் என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. சிவலங்கா கூட அது இருக்க முடியாது. ஆனால் அது சரியாக செய்யப்படுகிறதா, போய் சேர்கிறதா அப்படிங்கிறது தான் விஷயம். அதுதான் இந்த குவாலிட்டி பத்தி நம்ம பேசுறோம். இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது, சார் கனகராஜ் சார் சொன்னார், அந்த 15,000 18,000 கதை சொன்னாரு. 15,000 சம்பளம் வாங்குறவன் வீட்டு வாடகை மட்டும் 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த 18,000 ரூபாய் வாங்குற அரசு ஊழியர் அதை கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற 15,000 ரூபாய் சம்பளம் வாங்க, 10,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்குறாங்க. அரசு ஊழியர்களுக்கு இது போதாது அப்படின்னு சொல்றதை விட, இன்னைக்கு சார் சொன்னது போல ஸ்கூல் எஜுகேஷன் 15,000 ரூபாய் வருஷத்துக்கு அந்த இது கொடுக்குறாங்க. ஒன்னு. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம், இதுல சுகாதாரம் இன்னைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கு சுகாதாரத்துல. இப்படி எல்லா துறையிலுமே, அது எஜுகேஷன் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எல்லா துறையிலும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஈக்கிய விடுமுறைன்னு சொல்றேன், ஏர்ன் லீவ் 30 நாள் ஒரு வருஷத்துல. அதே போல ஆஃப் பே லீவு அது ஒரு 20 நாள், அது 10 நாளா நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு, கேஷுவல் லீவ் 8 நாள், 252, அதாவது சனி ஞாயிறு போட்டீங்கன்னா 104. அதுக்கப்புறமா இந்த ஆவரேஜ் ஒரு சராசரியா பொது விடுமுறை நாள் ஒரு 18 போட்டீங்கன்னா 164 நாள் லீவு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கு. அவங்க எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இருக்கு. அப்போ ஆக மொத்தம் 201 நாள் தான் அவங்க வேலை செய்யறாங்க. அதுக்கு 18,000 ரூபாய் பிளஸ் இந்த சலுகைகள். நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே தொழிலாளர் ஊழியர் அப்படின்னு வரக்கூடிய எல்லா சாமானிய மனிதனுக்கும் விரிவுபடுத்த வேண்டும், விரிவுபடுத்தப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை சரியா? இல்ல 200 நாள் வேலை பார்க்க இதே போதும். நான் ஏத்துக்கிறேன். அதாவது ஒரு அரசு அவர் சொல்றது போல அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ஆனா நான் கேட்கிற விஷயம்னா, இதுல விமன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிஷனலா இன்னும் ஒரு 50 நாள் லீவ் கிடைக்குது. நான் என்ன கேட்கிறேன், இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கணும். மத்திய அரசு ஊழியர்கள் எங்களுக்கு இது போதவில்லை என்று சொல்வதை கண்டிப்பாக, அதுவும் கம்யூனிஸ்ட்ல இருந்து இவங்க இது போதாதுன்னு சொல்றது, இதனால் வரை ஏதோ இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வறுமைக்காக லோயர் லெவல்ல இருக்கிறவங்களுக்காக பாடுபடுவதாக சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட், இந்த தொழிற்சங்கங்கள் மட்டும் கேட்கும் பொழுது மட்டும் அவர்கள் நிலைப்பாட்டை மாற்றி இவர்கள் பேசுவது என்பது சரியான விஷயம் அல்ல. அதாவது எப்படின்னா, இவங்களுடைய கன்சர்ன் ஆவரேஜா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு இந்த நாடு எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்குதுன்னு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தனியார் துறையில 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு மாதமும் 2,000 3,000 மைனஸ்ல தான் போகுது. ஒரு 20,000 ரூபாய் செலவு இருக்குது. ஆனா அரசு சலுகை வேணும் சங்கம் வச்சு போராடுறாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு வாட் இஸ் தி சிச்சுவேஷன்? நம்ம அதை அசெட் கிரியேஷன் யார் செய்யணும்? அதான் தொழிலாளர் வரும்போது ஒரு வகையான பார்வை மாறுது, பார்ஷியலா இருக்காங்கன்றீங்க. கண்டிப்பா தனியார் துறை ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் 10,000 வேணும்ன்ற போராட்டத்தை இடதுசாரிகள் நடத்துறாங்க. சங்கங்களை வைத்து குண்டாயில இருந்து பல இடங்கள்ல சங்கங்கள் வைக்கிற உரிமைக்காக போராடுறாங்க. எந்த இடத்துல அவங்களோட விஷயம் பார்ஷியல் ஏன் முடியாதுன்னா, இதுல இவங்க தான் அசெட் கிரியேஷன்ல இருந்து இந்த குரோத்துக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்துக்குமே அரசாங்கம் பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்கிறது வேற. ஆனால் இந்த அரசு ஊழியர்கள் தான் இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய, வளர்ச்சி பாதையில செலுத்தக்கூடிய, இந்த கட்டமைப்புகளை பெருக்கக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் இவர்கள் தான் பொறுப்பு. அப்போ இது சரியாக போய் சேரவில்லை என்று சொன்னால் தவறு அவர்களிடம். கூடுதல் ஊதியம் மட்டுமல்ல, கூடுதல் ஊதியமும் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களை விட அதிகமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. சாதாரண எல்டிசில இருந்து எவ்வளவோ விஷயம் இருக்குது. இது வெறும் சம்பளம் மட்டும் பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தன் 25,000 ரூபாய் மாசம் செலவு இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பாக்குறோம். நான் திரு ஷாம்சேகர், ஊதியம் அப்படிங்கிறதும் கையில கிடைக்கிற நெட் பே அப்படிங்கறத ஒவ்வொரு மாசமும் ஒரு குடும்பத்துடைய சூழலை முடிவு செய்து நம்ம சொல்லக்கூடிய பல்வேறு வசதிகள், அது ஏண்டு லீவா இருக்கலாம், எல்டிசியா இருக்கலாம், மகப்பேறு காலங்களில் இருக்கிற உதவிகள், இதெல்லாமே அவர்களுக்கான சலுகைகள், ஒரு வகத்தில் அவர்களுக்கான உரிமைகள் அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப வெறும் ஊதியத்தை மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்றது சரியான வாதம் தான். எப்படி பார்க்காம இருக்க முடியும்?
ஊதியத்தை எப்படி நீங்கள் பார்க்காம இருப்பீங்க? ஒரு நீங்கள் சொல்கிற கடைநிலை ஊழியருங்கிறது இந்த கிளாஸ் 4 எம்ப்ளாயி. யாராவது இந்த கிளாஸ் 4 எம்ப்ளாயியோட உற்பத்தியை பற்றி பேசுகிறோமா? அவர் என்ன வேலை செய்கிறாருன்றதை பற்றி பார்க்குறோமா? அவர் சமூகத்தில் அவருக்கு என்ன அந்தஸ்து இருக்குன்னு கேட்குறோமா? இன்றைக்கி யாருமே கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஆக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கிளாஸ் 3 கிளாஸ் 2 தான் நீங்கள் தனியாரோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். கிளாஸ் 4 நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் ஸ்கில் பண்ணி தான் ஆள் எடுக்கிறாங்க. இது அன்ஸ்கில்டு கிளாஸ் 4ங்கிறது. அவங்களுடைய பேஸ் சேலரியை வச்சு நம்ம பேசுறது ஆனா அந்த இடத்துல எனக்கு ஆப்வியஸா வர கேள்வி என்னன்னா, நீங்க கிளாஸ் 4க்கு ஒரு தேர்வு வைக்கிறீங்கன்னா 500 இடங்களுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு எங்கிறது இந்த நாட்டில் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலயுமே நீங்க கிளாஸ் 4 கிளாஸ் 3 அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் இந்தியால தொடர்ந்து ஸ்கில் நம்ம ஸ்கில்ல கான்சென்ட்ரேஷனே கிடையாது. ஸ்கில்லிங் கேப் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆனா இவங்க ஸ்கில் பண்ண முடியாத ஆட்கள் இல்ல. இதே வேலைக்கு கிளாஸ் 4 வேலைக்கு போற கையில ஒரு மொபைல் போனை கொடுத்தீங்கன்னா அதுல அக்கு வேற ஆணி வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அவன் தொழில் ரீதியா அதே நாலேஜ் அதே ஒரு ஆர்வத்தை அவன் காமிக்கிறது இல்லை, தன்னுடைய திறன்களை வளர்த்து கொள்வதில்லை. அதனால அவங்க தனியார்ல எம்ப்ளாய் பண்ண முடியல. எம்ப்ளாய் பண்ண முடியலங்கிறது தான் தனியாருடைய வாதமே ஒழிய எனக்கு ஆள் தேவையில்லைன்னு யாருமே சொல்லலை. இன்னைக்கு தொழில் நடத்துபவர்கள், தொழிற்சாலைகள் நடத்துபவர்கள், அல்லது ஐடி மாதிரி நிறுவனங்கள் நடத்துபவர்கள், அல்லது அதை விட இன்னும் லேபர் இன்டென்சிவ் பிசினஸஸ் நடத்துறவங்க அத்தனை பேருமே ஆட்கள் வேண்டும் என்றுதான் கேட்கிறார்கள். எவ்வளவு லாபம் மட்டுமே நோக்கம்னு நினைக்கிற தனியார் துறையில ஸ்கில்ல மட்டுமே பிரதானப்படுத்துறதுல கூட ஒரு நியாயத்தை பார்க்க முடியும். ஆனா நீங்க சொல்ற அந்த அன்ஸ்கில்ட உருவாக்கி இருக்கிறதே இந்த அரசாங்கங்கள் தானே. அப்ப அந்த அன்ஸ்கில்ட மறுபடியும் ஸ்கில்டாக்கி பயன்படுத்திக்க வேண்டிய கடமையும் அரசாங்கத்தை சார்ந்தது தானே. நீங்க எப்படி ஒரு குடிமகன் அப்படி ஒதுக்க முடியும்? தவறான வாதம். அரசாங்கமே இல்லாத காலத்திலே நம்ம நாட்டுல ஸ்கில் இருந்தது. ஸ்கில்லுங்கிறது இயற்கையா வளர்ற ஒரு விஷயம். அது ஆர்வத்தோட நம்ம கத்துக்கிற விஷயம். ஒரு அரசாங்கம் பள்ளிக்கூட வசதி, அந்த பள்ளிக்கூடத்துல முறையா கற்க வேண்டிய வசதி, அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சாலை வசதி, நல்ல வீடு, இதெல்லாம் அரசாங்கம் தர வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இதில் தந்தா தானே ஸ்கில் வளரும். பிறந்த குழந்தை அப்படியே ஸ்கில்லோட வந்துருமா? அரசாங்கத்துக்கு ஒரு மனிதன் ஸ்கில் ஆவதுக்கு பங்கே இல்லைன்னு சொல்றீங்களா? அரசாங்கம் கல்வி தான் கொடுக்குது. கல்விக்கு அப்புறம் தரமான கல்வி கொடுக்கும்போது ஸ்கில் ஆகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டி இருக்கு. 2 அரசுகளும், காங்கிரஸ் அரசும் பிஜேபி அரசும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு பலாயிரம் கோடி ஒதுக்கி அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ப்ராஜெக்டா தாங்களே விளம்பரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருந்தா நீங்க ஸ்கில்லே தேவையில்லை, தானாவே ஸ்கில் வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு பேர் அதுக்கு போறாங்கன்னு நீங்க பாக்கணும்ல. திருப்பி அவங்க இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு தானே எல்லாரும் எழுதுறாங்க. ஏன்னா இதுல வேலை செய்யாம அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடலாம். அவர் சொல்ற மாதிரி என்ன எவ்வளவு பேர் சார் என்ன கேட்டகரியில வேணும் நீங்க சொல்லுங்க. எல்என்டி போன வருஷம் எடுத்த, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுல இருக்கக்கூடிய கிரீமி லேயரை அவங்க எடுத்துட்டு வராங்க. ஒரு வருஷம் வச்சுட்டு இந்த வருஷம் நீ 1500 பேர் எனக்கு தேவையில்லைன்னு வெளியே சொன்னார். ஜாப் செக்யூரிட்டி கவர்மெண்ட்ல இருக்குன்ட்டு அதுதான் சொன்னாரு. இல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, போராடி பெற்று உங்க அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமைகளை அமல்படுத்தாத தனியார் நிறுவனங்களை கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக அதை காட்டி நீ சந்தோஷமா இருக்க, எனவே கொடுக்கறத வாங்கிட்டு சும்மா இருன்னு சொல்ல. மகப்பேறு விடுப்பை பற்றி நீங்க இப்படி பேச, மகப்பேறு விடுப்பை பத்தி நான் பேசவே இல்லை. நீங்க பெண்கள் அது சைல்டு கேர் லீவு. நான் மகப்பேறு அப்புறமா தான் மகப்பேறு. கனகராஜ் சார், இல்ல சைல்டு கேர் லீவுன்றது அது இல்ல. அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு குடும்பத்திலிருந்து பிரிந்து இருவர் திருமணம் செய்தால் அவர்கள் 18 வயது வரையில ஒரு குழந்தைய கொண்டு வரணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்த சைல்டு கேர் லீவ். அதை இப்ப அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அதான் உண்மை. நான் அதுக்கு பிறகு இருக்கிற 3 மாசம் இல்ல, இப்ப 5 மாசம் கூட மகப்பேறு விடுமுறை வந்துருச்சு. அதை நான் பத்தி பேசவே இல்லை. கோரிக்கை வந்துருச்சு. அதை பத்தி பேசலாம். இல்ல திரு சிவலிங்கம் மறுபடியும் ஒரு காமன் மேன் இதுல இப்ப அவர் சொன்னது பற்றி என்ன மாதிரி வேலை பாக்குறாங்க, இவங்களுக்கு எதுக்கு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமாக இருக்கு. அது மாற்றப்பட்டதுன்னு கனகராஜ் போன்றவர்கள் வாதிடுறாங்க, இருக்குன்னு இன்னொரு தரப்புல சொல்லப்படுது. நான் மறுபடியும் கேட்பது அதுதான், பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களில் இதை சரி செய்வதற்கு பதிலாக இருக்கக்கூடிய உரிமைகளை மீண்டும் பறிக்கும் போது அங்க நல்லா பணியாற்றக்கூடியவங்களுடைய ஸ்கில் கூட இன்னும் குறையறதுதான வாய்ப்பு இருக்கும். அப்ப சலுகைகள் கொடுத்தோ அல்லது அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்தோ அவர்கள் இன்னும் மேம்படுத்துவதான சரியான அணுகுமுறையா இருக்க முடியும். ஆமா, அதுக்கு முன்னாடி தோழர் கனகராஜ் சொன்னாரு, இல்ல எல்லாருமே 50% 60% சொல்றதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு. சென்ற ஆண்டு தமிழ்நாடுடைய பட்ஜெட் 2015-16 1,42,000 கோடியில் வருவாய் மூலம் சொந்த வருவாய் 96,000 கோடி, மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய வருவாய் 21,000 கோடி, மொத்தம் 1,17,000 கோடி. அதுல சம்பளம்
45,700 கோடி, பென்ஷன் வந்து 20,700 கோடி, மொத்தம் வந்து 66,400 கோடி. கிட்டத்தட்ட 50% வந்து சம்பளத்துக்காக அங்க போயிருக்குது. இது வந்து டேட்டா சென்ற ஆண்டு பட்ஜெட். அப்ப இது இல்லன்னு எப்படி வருது? மொத்த பட்ஜெட் வந்து இப்ப நீங்க இல்ல எல்லாமே ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா அது 94%, நீங்க இப்ப 50%. நான் இப்ப சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப நீங்க சொல்லும்போது 23% 1,00,000 கோடியாக நீங்க மாநிலத்தினுடைய வருவாயை நீங்க அவங்க கழிச்சாச்சுனாக்கா அங்கே 50% வருதுன்னு சொல்றாங்க. இல்ல 13 லட்சம் கோடி 19 லட்சம் மத்திய அரசு சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அவர் சமீபத்திய விஷயம் சொல்றாரு. சார் சொல்றது வந்து இந்த முறை கூட இல்ல, எப்பயோ நடந்த ஒரு விஷயம். அந்த ஸ்ட்ரைக் நடந்த பீரியட்ல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்றாரு. அன்னைக்கு என்ன ஃபைனான்சஸ் இருந்துங்கறத இல்ல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சார். இல்ல நீங்க முதல்வர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதான் அப்பவும் அது உண்மை இல்ல. நான் இப்ப என்ன கேக்குறேன், 23% என்பது 1,00,000 கோடி என்றால் 100% என்பது எத்தனை லட்சம் கோடி? நீங்க மத்திய அரசு பத்தி பேசுறீங்க, அவர் மாநில அரசு நீங்க இத பத்தி பேசும்போது நீங்க அத சொல்லுங்க. இந்த விஷயங்கள் தனியாரோட ஒப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஈக்குவலா அந்த சம்பளம் 6வது ஊதிய கமிஷன்ல இதுல யாரு வந்து ஊதிய கமிஷன்ல இருக்கிறா அப்படின்னாக்கா ரிட்டையர் ஆன IAS, IPS, ஜட்ஜஸ் இவங்க தான் அதுல இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு கோரிக்கை என்ன வச்சாங்கன்னாக்கா 2006 வந்து என்னுடைய பையன் வந்து BE முடிச்சுட்டு அவன் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறதும் நான் வந்து ஒரு 15-20 வருஷம் சர்வீஸ்ல வாங்குறதும் ஈக்குவலா இருக்குது. எப்படி நான் வந்து ஈக்குவலா அது மாதிரி பண்ண முடியும்? அப்போ வந்து கூடுதலா வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அந்த கணக்கிடும் போது பிரைவேட் இதுல வந்து ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, பென்ஷன் கிடையாது, மற்ற லீவுகள்லாம் அதிகம் கிடையாது. அப்போ அதோட ஒப்பிடும் போது சேலரியை மட்டும் நீங்க கேட்டு வாங்கிட்டீங்க. அப்போ ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல வந்து அங்க வேலை இல்லை. இப்ப நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுத்து அவுட்புட் வந்து மக்களுக்கு வந்து தெளிவா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த விவாதமே வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல உங்க இன்டர்வென்ஷன் எனக்குமே அந்த கேள்வி தொடர்ச்சியாக இருக்கு. ஒரு IAS ஆபீசராக ஒருவர் ஒரு 23 வயது இளைஞர் போகும்போது அவருடைய ஆரம்ப கட்ட ஊதியம் என்பது 40,000, 45,000, இப்போது 58,000 ஆகியிருக்கு. அதே IAS அதே அந்த அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு MNC கம்பெனியோ வேற நிறுவனமோ எடுக்கும்போது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படி ஊதியம் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பணியும் வேற, இது பணி வேற. இங்க முழுமையா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆனா இங்க வந்து அவ்வளவு பணி கிடையாது, எல்லா சலுகைகள் இருக்கு, அரசு கார் இருக்கு, வீடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஒப்பீடு என்பது பொதுமக்கள் மீது ரொம்ப எளிமையா வரக்கூடிய ஒப்பீடு. அதான் பொதுமக்கள் என்ன பாக்குறது இல்லைன்னா, இப்ப நான் ஸ்பிக்ல வேலை பார்த்தேன், 8 மணி நேரத்துக்கு மேல கூடுதல் நான் 4 மணி நேரம் வேலை பார்த்தேன்னா அது தனியார் நிறுவனம் தான், நம்ம சட்டத்துல உள்ளது தான். அது 2 மடங்கு சம்பளம். நான் தினசரி 12 மணி நேரம் வேலை பார்த்தேன் என்றால் அது வந்து ஒரு மாதத்தில் 2 மடங்கு சம்பளத்தை நான் பெறுவேன். நீங்க வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் ஆடு மாடு மாதிரி 12 மணி நேரம் அடைச்சு வச்சுட்டு ஒரு CTCன்னு சொல்லிட்டு நீங்க அதை பெருசா இன்ஃபிளேட் பண்ணி காமிச்சிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுடைய அவன் சொல்ற 2 லட்சம் 3 லட்சம் சொல்றதுல அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அடக்கம். நீங்க ரெண்டையும் ஒன்னா சொல்லாதீங்க. அதுல நான் இன்னும் சொல்லப்போனா உண்மையில் அவர்கள் படுகிற கஷ்டம் இருக்கு இல்லையா. நீங்க ஒரு மனிதனை, நாகரிக உலகம் என்பது என்ன, அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கா, அவனை அடிமாடு மாதிரி திரும்ப 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 பிழிவதற்கா? நீங்க ஏன் அப்பனா நீங்க இப்ப போராடி இருக்கவே வேண்டாமே. வஉசி வந்து அந்த நம்ம ஹார்வி மில் தொழிலாளிகளுக்காக போராடி இருக்க வேண்டாமே. 16 மணி நேரம் வேலை பார்த்தா இன்னும் லாபம் வரும். 20 மணி நேரம் லாபம் வைங்க, எவன் முடியுமோ. இப்படியா ஒரு நாகரிகத்தை பின்னோக்கி கொண்டு போவீங்க? 8 மணி நேர வேலையை நீங்கள் குறைக்கவில்லை என்றால் ஒரு காலத்தில் அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சத்துக்கு போய் சேரும். எனவே உங்களுடைய ஒரு அரசாங்கம், ஒரு நாகரிக உலகம் என்பது மனிதனை ஒவ்வொரு அம்சத்திலும் மேம்பட்டவனாக மாற்றுவதற்கே தவிர நீங்க கசைக்கு பிழிஞ்சு 20 மணி நேரம் வேலை பார்த்தா. நீங்க இன்னொன்னு சொல்றீங்களே, நீங்க அரசு ஊழியர்கள், நான் தனியார் ஊழியர்களை சொல்றேன். அரசு ஊழியர்களையும் கூட உங்களுடைய எஃபிஷியன்சி மற்ற விஷயங்கள்ல சேவையில் குறைபாடு இருந்தால் யூ சாக் இட். அவங்க மேல நடவடிக்கை நீங்க அப்படியே அமைதியா இருந்துருவீங்க. கொடி பிடிக்காத என்ன சார்? இல்ல 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 அதெல்லாம் நீங்க அது தவறான நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க நீங்க? இல்ல நான் சொல்றேன், நீங்க சேவையில் தவறு செய்தால் நீங்க சாக் பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்றேன் சார், இல்ல இல்ல நான் வேற ஒண்ணுமே கேட்கல சார். இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சேவை பெறும் உரிமை சட்டத்தை நீங்க நிறைவேற்றுங்க. இந்த எம்ப்ளாயி கொடுக்கலைன்னா அவனை சாக் பண்ணுங்க, அதுக்கு ப்ரொவிஷனை கொண்டு வாங்க, நாங்க ஆதரிக்கிறோம். அதை விட்டுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? அதே உங்க இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஷாம் சேகர். இப்போ அவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு 3 தான் கவர்மெண்ட்ல இருக்கு. இன்னைக்கு சேவையை ஒருத்தர் சரியா கொடுக்கலனாக்கா, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊழல்ல வந்து கையும் களவுமாக பிடிபட்ட பல அதிகாரிகளை சேவையில் பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க
கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் பல பேர் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் பல பேரை வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து நடந்து வருது, தமிழகத்திலேயும் நடந்து வருது. நீங்க வந்து ஏதோ மத்திய அரசுல உயர் பதவியில் தான் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை. தமிழ்நாட்டிலையும் பல பதவிகளில் வந்து பதவி நீக்கம் நடந்துட்டு தான் வருது. இந்த ட்ரெண்ட் வந்து தொடரும், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல வந்து இவர் சொல்ற கருத்து வரவேற்கத்தக்கது. பணி நீக்கம் செய்யன்னு அவர் சொல்றாரு, அதே போல சேவையை கேளுன்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து யாருமே மறுக்கவும் முடியாது. இதுவே வந்து பிரதிபலிப்பு இன்னைக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு சொசைட்டில. அவர் சொல்ற வியூவே வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். கேளுன்னு சொல்றாரு, தப்பு இல்லை, நல்லதுதான். இல்ல அவர் 2 ஆங்கிள் இருந்தும் கேட்கிறாரு. திரு நாராயண், இறுதியாக இந்த விஷயத்தில் நீங்க சொல்ல வர கருத்து சுருக்கமா? அதாவது 7th பே கமிஷன் நல்ல சிறப்பான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பணியை ஆற்றுவதற்கான அனைத்து நல்ல விஷயங்களும் செய்திருக்கிறது. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சலுகைகள் தொடர்கிறது. ஆனாலும் அவர்கள் கண்டிப்பாக இந்த குவாலிட்டி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த விஷயத்துல உதாரணத்துக்கு பயோமெட்ரிக் சிஸ்டம் இது வரும்போது இதே கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் நாங்கள் என்ன ஆடா மாடா பயோமெட்ரிக் சிஸ்டம் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம்குள்ள வரணும்ன்றதுக்காக நான் விவாதங்கள்ல பேசியிருக்கேன். நான் இவரு நம்ம துரைப்பாண்டி அவரு தெளிவா விவாதத்துல ஒரு அரசு ஊழியருங்க, அவர் கம்யூனிஸ்ட். நீங்க எப்படி நீங்க ஒரு இதெல்லாம் ரெகுலரா பேசுறாங்க. இது அதனால கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் நல்லதே நடந்திருக்கிறது. அதே போல அவர்களும் மக்கள் பணியில கவனம் செலுத்துவது. இவங்க வந்து 7வது ஊதிய குழுல வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. அதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல அவங்க வேலை வாங்குறதுக்கு முன் வரணும். ஏன்னா சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வந்து இப்ப சேவை பெறும் உரிமை சட்டத்தை இங்க தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தணும் பொதுநல வழக்கு போட்டோம். அதுல வந்து தமிழக அரசு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து சிறப்பா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு வேலைக்கு வாங்கல அப்படின்னாக்கா நீங்க 50% மேல மக்கள் வரிப்படத்துல சம்பளத்தை கொடுத்தோம் மக்களுக்கு எந்த சேவையும் கிடைக்கலன்னு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதை நோக்கி வந்து அரசாங்கம் முன்வைக்கணும். இப்ப மத்திய அரசாங்கம் எப்படி வந்து சேவை பெறும் உரிமை சட்டத்தை வந்து முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினாங்களோ அதே மாதிரி சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினாக்கா கம்பல்சரியா இங்க வந்து நடைமுறை ஆயிடும். அதனாலதான் இன்னைக்கு வந்து அந்த வராதனாலதான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்கு மக்களுக்கு. அதை கொண்டாடணும். முக்கியமா அரசாங்கம் வந்து அரசு ஊழியர்கள்ட்ட வந்து உரிய வேலை வாங்குறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற விரிவான தலைப்பான போதிய நேரம் இல்லாதனால இதோட நிறைவு செய்யற நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.